கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நம் கர்த்தர் நமக்கு குறைவில்லாத வாழ்க்கை தந்திருக்கிறார். நம் கர்த்தர் ஆகையால் அவரை அதிகமாக தியானிக்க, அவருக்குள்ளே நாம் அதிகமாக இருப்பதான் நம்முடைய வாஞ்சியாகவும் இருக்க வேண்டும், நம்முடைய சித்தமாகவும் இருக்க வேண்டும். அவருக்குள்ளவே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் அந்த பட்டணத்தில் இந்த ஆடுகள்லாம் மேய்ப்பாங்க. அப்போ நிறைய ஆடுகள் மேய்ப்பர் அப்படி அந்த இடத்துல கொண்டு போய் அதை அழகாக மேய்த்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்பொழுது அந்த அந்த எண்ணம், அந்த அந்த மேய்ப்பர், அதாவது அந்த ஆடு எப்படி என் தலைவர் இருக்கான், அதாவது எனக்குள்ளே அவர் மேய்ப்பர் இருக்கார், அதாவது என்னை காக்கிறவர் இருக்கார், என்னை யாரும் அந்த சிங்கமோ புலியோ ஏதோ அடைக்காத அளவுக்கு எப்பொழுதும் அந்த ஆடு பாருங்க அந்த மேய்ப்பரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அது மேய்ப்பரும் அதே நோக்கி எங்கேயாட்டு விட்டு பேராதும் எங்கேயாட்டு தவறி பேரக்கூடாதுன்னு சொல்லி எப்பொழுதும் கண்ணோக்கியே இருப்பேன். அந்த எங்கேயாட்டு திசை தவறி பேரக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அந்த மேய்ப்பரை அந்த ஆடுகள் அது பார்க்கும் பாருங்க. நமக்கு மேய்க்கிற ஆளுங்க இருக்காங்களா இல்லையா இல்லைக்கா. ஏன்னா ஆபத்து வர்ற நேரத்தில் மேய்ப்பர் தானே காக்க முடியும். அந்த மேய்ப்பர் தான் என்னை கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் தான் எனக்கு குறைவில்லாத வாழ்க்கை தர முடியும் அப்படின்னு சில நேரங்களில் அது பார்க்கும். அது கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த ஆடுகள் மேய்க்கிறது, மாடுகள் மேய்க்கிறது, அது மேய்ஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அந்த மேய்ப்பரை சில நிமிடங்கள் கழித்து அது பார்க்கும். இருக்கா, சரி, சேஃப்டாக ஒரு ஆள் இருக்குப்பா அப்படின்னு. அதே போல தான் அந்த சங்கீதக்காரன் எப்பொழுதும் அவன் அறிந்து கொண்டிருக்கான் பாருங்க. அவர் என்னை முன்னும் பின்னும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அவன் அறிஞ்சிருக்கான். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுண்ட இடங்களிலே, என்னை அமர்ந்த தண்ணீரண்டிலே அவர் கொண்டு சென்று என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று அவன் அழகாக கற்று வைத்திருக்கிறான். ஏனென்றால் நாம் அவருக்கு மேய்ப்பராக, நம்மை மேய்ப்பராக அவர் வழி நடத்துகிறார். ஆகையால் நமக்கு ஒரு குறை இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சூழ்நிலைகள் எவ்வளோதான் இருந்தாலும் மேய்ப்பரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அது எந்த பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி நம்முடைய சரியான பாதைக்குள்ளே நடத்த நம் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அதனால தான் அவன் சொல்லுகிறான், என் மேய்ப்பர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஏன் தாழ்ச்சி அடையேன். நான் எந்த விதத்திலுமே நான் குறைவு. எனக்கு 3 வேளை ஆகாரம் கிடைக்கும், உணவு, உடைகள், செல்வங்கள் எல்லாமே கிடைக்கும். எப்பொழுது நீங்கள் மேய்ப்பரை பார்க்கும் பொழுது. அந்த ஆடுகள் பாருங்கள், அது பெரிய வயலில் அப்படி இது மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் சில நிமிடங்களில் அது தன் கண் நோக்கி பார்க்கும், நம்ம மேய்ப்பர் இருக்காரா அப்படின்னு. அவர் சத்தம் கொடுப்பாங்க. அந்த சத்தம் கொடுக்கும்போது அது எழுந்திரிச்சு பார்க்கும், இருக்கார் அப்படின்னு. அது தன்னை இது உறுதிப்படுத்தி கொள்ளும். நமக்கு ஒரு ஆள் இருக்கார், நமக்கு பயம் இல்லை, சரி எப்படினாலும் நம்ம அங்கே போய் நல்ல அழகான பச்சை பச்சையான இருக்கிற இடத்துல போய் மேய்வோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு மேய்ப்பர் இருக்கார். அங்கேருந்து ஓநாய்கள், புலியோ, சிங்கங்கள் வந்தாலும் அதை அழகாக பாதுகாக்கவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் நமக்கு பயம் இல்லை அப்படி சொல்லி தான் அந்த ஆடுகள் மேய்ப்பர் எங்கெல்லாம் அப்படி கம்ப வச்சு அப்படி தட்டுறாங்களோ அந்த திசை நோக்கி அது போகும். ஆனால் மற்ற இடங்கள்லாம் இருக்கும், ஆனால் மேய்ப்பர் பாதையை அது சரியாக அது செல்லும். அதைத்தான் சில நேரங்களில் தப்பி செல்கிறது சில ஆடுகள். வேண்டாம், அங்கே ஒரு பச்சை இருக்கு, ஊரில் சொல்லுவாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிம்பாங்க. இது வேண்டாம், என்ன மேய்ப்பர் இங்கே மேய்ச்சிட்டே இருக்காரு. ஏன்னா மேய்ப்பருக்கு தான் தெரியும் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல வைக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல ஆபத்து இருக்குது, அந்த முள்ளுகள் இருக்குது, அங்கே இருக்குது குண்டு கிளிகள் இருக்குது, அங்கேருந்து இங்கே வர முடியாதுன்னு மேய்ப்பருக்கு தான் தெரியும். ஆகையால் சில ஆடுகள் பாருங்கள் தப்பிச்சு போயிடுது. ஆனாலும் தேவன் பாருங்கள், தப்பிச்சு போனாலும் அந்த ஆடையும் தேடி எடுத்து மறுபடியும் தன் அண்டையிலே கொண்டு வருகிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். அவர் நம்மளை தப்பவே விட மாட்டார். நீங்கள் அவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சாங்களாம், அவர் உங்களை ரட்சித்துட்டாரே வச்சாங்க, அவருடைய டியூட்டி ஆயிடுது. இனிமேல் இவனை நான் உயர்த்த தான் என்னுடைய வேலை. இவனுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் தூக்கி இவனுடைய ஃபோக்கஸ் பூரா இவனை ஒரு அற்புதமான ஒரு காட்சி பொருளாக தான் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் கர்த்தர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். ஆகையால் நான் தாழ்ச்சியடைய தேவையில்லை. ஏன்னா அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பராக இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டியிருக்கு. அவர் எனக்கு எல்லாம் செய்கிறார். என்னுடைய சூழ்நிலைகள் வரும்போது அதெல்லாம் சரி பண்ணி, என்னுடைய குறைகள் நிற்கும்போது குறைகளெல்லாம் நீக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக என்னுடைய குடும்பத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நிறைவாக்குறார். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை
நாவிலே அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் பொழுது அந்த மேய்ப்பர் உங்களை அழகாக பாதையில் நடத்துகிறார். அப்பொழுது நீங்கள் உங்கள் மனதில் சொல்லுங்க, எனக்கு என்னப்பா கவலை? ஒரு கவலை கிடையாது. ஊரில் பாருங்க சில கிராமத்தில் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா? உனக்கு என்ன? நீ உனக்கு 3 மணி அடித்தா 3 வேளை சோறுன்ன மாதிரி அந்த மாதிரி பேசுவாங்க ஊரத்தில். நீ போனால் வீட்டில் உனக்கு சாப்பாடு இருக்குது, அப்படி இருக்குது, நாங்கள் தான் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். அந்த அளவுக்கு சிலவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு குறை இருக்காது சிலவங்களுக்கு. தேவன் அந்த அளவுக்கு அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவங்களை ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுக்கு குறைவே இருக்காது. அவனுக்கு எல்லா நேரங்களிலும் அவனுக்கு உணவு, உடைகள் ஒரு குறைவு இருக்கிறது. அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதித்து ஒரு அற்புதமான காட்சி பொருளாக அவன் வைக்கிறார். அதைத்தான் மற்றவர்கள் பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏப்பா இவனுக்கு என்ன குறை? அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, அவங்களுக்கு செல்வம் செழிப்பு என்ன இருக்குது? ஒரு குறை இருக்காதுப்பா. உனக்கு தான் எந்த நேரம்னாலும் பணம் இருக்க, எங்களுக்கு தான் இப்படி இல்லை. ஏன்? அவங்க தகப்பன் அற்புதமான ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அதன் மூலம் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதித்து ஈசாக்கு எப்படி ஈஸியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அந்த மாதிரி விசுவாசத்தின் தகப்பனாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய சன்னதியே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தேவன் அவர் சொல்லுகிறார், என் மேய்ப்பரை எனக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியத்தில் நான் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் என்னை அற்புதமான பாதைகளை நடத்தி எனக்கு ஒரு குறைவு இருக்காது. நான் தாழ்ச்சி அடைய, நான் குறைவதில்லை, நான் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் குறைங்கிறதே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு குறை இல்லைப்பா, உனக்கு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காருன்னு சொல்லி மற்றவர்கள் சொல்ல அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் கர்த்தரை நீங்கள் சரி எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள தான், அமேன் என்று சொல்லி நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆக நான் ஒரு நாள் குறைவதில்லை என்று சொல்லி தினமும் உங்களுடைய நாவில் இந்த வார்த்தைகளை வரணும் பாருங்கள். இந்த மாதிரி சங்கீதத்தை புக் எடுத்து படிக்கும்போது ஒவ்வொன்றையும் அதை எடுத்து நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய நாவிலிருந்து அந்த அறிக்கை தேவன் விரும்புகிறார். அதனால தான் ரொம்ப முக்கியம். வார்த்தை கொண்டு தான் இந்த பூமியை உண்டு பண்ணார், இந்த சராசரியும் படைத்த. அதைத்தான் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. வார்த்தையை நன்றாக கவனிங்கள், வார்த்தை எடுங்கள். தேவனுடைய சொன்ன அந்த அனைத்து வார்த்தையை எடுத்து சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் சொல்ல 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 நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய நாவில் இந்த மாதிரி வார்த்தைகளை வரும் பொழுது உங்களுக்கு தேவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஆபத்துலாம் இருந்தாலும் அதை நீக்கி உங்களை இந்த பூமியிலே அற்புதமாக நடத்தி இந்த பூமியிலே அனுபவிக்க உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியிலே எத்தனையோ பேர் செல்வங்கள் இருந்து அனுபவிக்க முடியல. ஆமாம், எத்தனை பேர்கிட்ட பல கோடி ரூபா இருக்குது, ஆனாலும் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை செய்யாத, அதை செய்யாத, கோடிக்கணக்கில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் தேவன் உங்களை அப்படி அல்ல. நீங்கள் எதைனாலும் சாப்பிடலாம், எந்த உலகத்தினாலும் போகலாம், எந்த வாகனத்திலும் உட்காரலாம். அந்த அளவுக்கு ஆசீர்வதித்த தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் என் மேய்ப்பர் எனக்குள்ளே இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், அல்லேலூயா என்று சொல்லி மனதார ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போகிற இடமெல்லாம் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த அற்புதமான குறைவை தராத, ஒரு நாளும் குறைவுங்கிறதே இருக்காது, நிறைவாக தருகிறார். இந்த குறைவு உங்களுக்குள்ளே இருக்கிறது. குறைவை நீக்கி உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த குறைவுகளெல்லாம் நீக்கி ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.